ஆமீன் பாஸ்டர். ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம் உங்களோட வார்த்தைகளை கேட்பதற்கு. வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். ஆமீன். நாங்கள் God bless you. God bless you, sister. நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு துதியை ஆராதனை ஏறெடுக்க வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு நாங்கள் துதி கன மகிமையை செலுத்தி அவரோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வை இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்கும் கொடுப்பீராக. உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னுடைய வார்த்தைகளும் இருதயத்து தியானங்களும் உமக்கு பிரியமாக இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து மீண்டுமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஏசாயா 43 அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எங்களை உருவாக்கினதன் நோக்கம் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். தேவன் நாங்கள் ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரத்துல பார்த்தோமாக இருந்தால், எங்களை இந்த சகல மனிதர்களை உருவாக்கினவர் அந்த ஒன்றான மெய்த்தேவன். மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருப்பது தேவனுடைய சுவாசம். அந்த தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்கள், இன்றைக்கு மனிதன் மதங்களை உருவாக்கி தவறான பாவ சாப வழிகளில வாழ்ந்து அந்த மெய்யான தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல அவர்கள் மீண்டுமாக அந்த மெய்யான தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதல் முறை வரும் பொழுது இயேசு இரட்சகராக வந்தார். மீண்டுமாக வரும் பொழுது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக வரப்போகிறார். அப்பொழுது எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த ஒன்றான மெய்த்தேவன் விரும்புகிறார். அவருக்குத்தான் நாங்கள் துதி. அவர் தான் பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். அப்படியான ஒரு அழகுள்ள தேவனை நாங்கள் விட்டு ஒரு விக்கிரகங்களாகவோ அல்லது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக நினைத்து நாங்கள் அவர்களுக்கு மகிமையை கொடுத்தால் தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுவார். பாருங்கள், எரிச்சல் உள்ளவராக மாறுவார். இப்படியாக செய்யும் பொழுது 10 கற்பனைகளில் அவருடைய மெய்த்தேவனுடைய கற்பனைகள், அந்த ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது. இப்படி இதுதான் அவருடைய கட்டளையாக இருக்கிறது. அன்புதான் அவருடைய பிரதானமான கட்டளையாக இருக்கிறது. நீள அகல உயரம் இல்லாத அன்புதான் எங்களுடைய தேவ அன்பு. எங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் தேவனுடைய சாயலிலேயும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 7வது வசனத்திலேயும், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல அவர் எல்லா மனிதர்களும், இன்றைக்கு மதங்கள்ல வாழுகிறவர்கள், பாவத்தில் உள்ள வாழவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வர வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 8வது வசனத்திலேயும், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். எங்களுடைய தேவன் பரிசுத்தர். நீங்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அழைக்கும் பொழுது அவர்
இறங்கி வருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், பரலோகத்துல இப்படித்தான் கேரு மீன்களும் சேரா மீன்களும் தேவனை துதித்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்களும் இந்த பூமியிலிருந்து துதிக்கும் பொழுது இப்படியாக பரிசுத்த எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனாகிய அவரை பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அழைக்கும் பொழுது பாருங்கள், அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு தான் துதிக்கான மகிமையை நாங்கள் செலுத்த வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல அவர் 3 நிலைகளில் இருக்கிறார். தேவனாக பரலோகத்தில் இருக்கிறார், ஆவி ரூபத்தில் இருக்கிறார், இயேசுவாக இந்த உலகத்துல வந்து மனுக்குலத்தின் பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது எங்களை ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிறவராக, வைத்திய கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக உயிரோடு இருந்து இன்றைக்கு விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய 3வது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்து இயேசுவை, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும், கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த ஒன்றான மெய்த்தவன் தான் இந்த உலகத்தில் உள்ள யாவற்றையும் படைத்தவர். பாருங்கள், தேவன் ஏஞ்சல்ஸை படைத்தார். தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக ஏஞ்சல்ஸை படைத்தார். பாருங்கள், அதுல 3 ஒரு பங்கு தூதர்கள் விழுந்து போனவர்களாக தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு இருதயத்தில பெருமையினூடாக தேவனுக்கு சமமாகவே அவர் இருக்கிற வட புலத்தில ஏறிக்கொள்ளுவேன் என்று மீட்டுமை கொண்டு அவர்கள் விழுந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக லூசிபரசும் அவனோடு கூடிய 3 ஒரு பங்கு தூதர்களும் இன்றைக்கு விழுந்து போன தூதர்களாக, ஏஞ்சல்ஸாக இருந்து இன்றைக்கு சாத்தானாக தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், எங்களுடைய மனிதகுலத்தை தேவன் தேவ சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார். நாங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படி நம்மை படைத்தார். பாருங்கள், எங்களை பார்க்கும் பொழுது பிசாசு தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு ஏஞ்சல்ஸாக இருந்து பிசாசாக மாறினவன் இன்றைக்கு எங்களை பார்க்கும் பொழுது எங்களில தேவனை பார்க்கிறார்கள். நாங்கள் தேவ சாயல் உள்ளவர்கள். இப்படியான மனிதனை எப்படியாவது பாவம் செய்ய வைத்து அவனை நரகத்துக்கு இழுத்து செல்வதுதான் பிசாசனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நரகத்தை தேவன் உருவாக்கினதன் நோக்கம் அந்த விழுந்து போன தூதர்களுக்காகத்தான் அந்த நரகம் உருவாக்கப்பட்டது. பாருங்கள், மனுக்குலத்துக்கு அல்ல. இன்றைக்கு நீங்கள் பல மதங்களில் வாழலாம், தேவனுக்கு விரோதமாக செயற்படலாம். ஆனால் எங்களுடைய தேவன் இன்றைக்கும் இரக்கமுள்ள தேவனாக மனம் திரும்பி வரும்படியாக ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த மதத்தில நீங்கள் வாழ்ந்தாலும், இந்த இனத்தில வாழ்ந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாக நடந்தாலும், இந்த கடைசி காலத்தில
நீங்கள் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர்தான் மெய்யான தேவன். அந்த தேவன் உங்களுக்கு மன்னிப்பு தர காத்திருக்கிறார். பாருங்கள், அப்போ சில 4 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு மனிதன் பலவிதமான ரட்சிப்புக்காக பலவிதமான இடங்களை தேடி அலைகிறான். எந்த ஒரு நாமமும் ரட்சிப்பு, எந்த ஒரு நாமத்திலே நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம். அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு ரட்சிப்பை தந்தார். பாருங்கள், அவரை நாங்கள் வேதாகமம் தான் அவருடைய புஸ்தகமாக இருக்கிறது. அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தின்படிதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் செய்யும் பொழுது எங்களுடைய இயேசுதான் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவருக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்துல பிறக்கிற இயேசுடைய வருகை வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும். அவர்தான் நியாயாதிபதியாக வருகிறார். அவர் இந்த வேத புத்தகத்தின்படிதான் எல்லாரையும் ஜட்ஜ்மெண்ட் செய்கிறவராக இருக்கிறார். அவர் அன்புள்ளவராக உங்கள் அனைவரையும் அழைக்கிறார். அவர்கள் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக காத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது என்று விருப்பமுடையவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் எங்களை நல்ல மனுஷனாக வாழும்படி அழைக்கிறார். வேதாகமம் தான் அவருடைய தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன் மனிதனை படைத்து நல்ல மனுஷனாக வாழும்படி அழைக்கிறார். நல்ல மனுஷன் நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது லூக்கா 6 அதிகாரம் 45வது வசனத்துல, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இயேசுவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவருடைய கனிகள் உங்களில் செயற்படும். இயேசுடைய கனிகள் பாருங்கள், அவருடைய பிரதானமான கனி அன்புதான். அவருடைய அன்பு சமாதானமாக வாழுவது, சந்தோஷமாக வாழ்வது, இச்சையடக்கமாக வாழ்வது. இப்படியாக அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான நல்ல குணங்களை, விசுவாசம், தேவனுடைய வார்த்தையை படிக்க நீங்கள் அதை தியானம் செய்யக்குள்ள உங்களுக்கு விசுவாசத்தின் அளவை நீங்கள் அதிகரித்துக் கொள்கிறீர்கள். ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டீர்களாக இருந்தால், ஒரு கடுகு ஒரு சிறிய விதையாக இருக்கிறது, அவ்வளவு விசுவாசத்தை சேர்த்து விட்டால் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களுக்கு நீங்களே கட்டளையிடுகிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு சகல அதிகாரமும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில இப்படியாக அபிஷேகம் கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்து வாழும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி உயிர்த்தெழுந்து போகும் பொழுது எங்களுக்கு கட்டளையிட்டு போயிருக்கிறார். அதனால எல்லாரும் இன்றைக்கு இயேசுவை சொல்ல வேண்டும். இயேசுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கடைசி காலத்துக்குரிய அறிகுறிகள் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில பாருங்கள், மோசையை அழைத்து தேவன் அந்த மக்களை, அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை ஆராதனை செய்வதற்காக அவர்களை அழைத்து வரும்படி மோசையை தெரிந்து கொண்டார். இப்படியாக மோசே போய் பாருங்கள், யாத்திராகமம் 3 அதிகாரம் 4வது வசனத்துல, அவர் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இப்படியாக தேவன் மோசையை அழைத்து பார்வோன் அந்த மதங்களில் இருக்கிற ராஜாவிடத்தில் அனுப்புகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை அவர் விடுவிப்பதற்காக மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி அவர்களை விடுதலை செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் உடன்படிக்கை தேவன். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்தார், உன்னுடைய சந்ததி 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், அப்படியான சந்ததியை நான் விடுவிப்பேன் என்று என்று உரைத்து அதன்படி விடுவித்தவர் தான் எங்களுடைய தேவன். சொல்லுவதை செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். ஒரு பொழுதும் அவர் பொய் சொல்லுவதில்லை. அவர் பொய் சொல்ல தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனம் மாற மனுதாரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தம் நிறைவேற்றாதிருப்பாரோ. இப்படியான தேவன் பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது யாத்திராம 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். பாருங்கள், தேவன் ஆராதனை பிரியமுள்ள தேவன். அவருக்கு தான் நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த இயேசு கிறிஸ்துவே மனிதனாக வந்து எங்களுக்காக அவர் பலியானார். அந்த தேவனை, அவருடைய இரத்தத்திற்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். பாருங்கள், இப்படியாக பரலோகத்திலே இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாக அவர் இருக்கிறார். பாருங்கள், எங்களுக்கு அந்த ஜீவ அப்பத்தை தந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு. பாருங்கள், அன்றைக்கு தூதர்களின் உணவை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உட்கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் மரித்து போனார்கள். இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகின்ற எனக்கும் உங்களுக்கும் தேவன் அந்த அப்பத்தையும் அவருடைய பிற்கப்பட்ட உடலையும் இரத்தத்தையும் தந்து எங்களை எல்லாம் நித்திய வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். மரித்தாலும் இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல எங்களையும் மரித்து உயிர்த்தெழ வைத்து அவருடைய ராஜ்யத்துல நித்தியமாக சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் அந்த அடிமைப்பட்ட ஜனங்களுடைய பார்வோரின் இருதயத்தை கடினப்படுத்தி பாருங்கள், அவர்கள் அடிமைப்படுத்தி கஷ்டமான வேலைகளை சுமைகளை சுமத்தி அவர்களுடைய வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள். இப்படியான தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களோடு துன்பப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது அந்த மக்கள் மெய்யான தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். அந்த தேவன் அவர்களுக்கு ஒரு நாள் பதில் செய்கிற காலம் வருகிறது. பாருங்க, அந்த காலத்தில் அவர்களை விடுவித்து அவர்களை வழிநடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலரின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். பாருங்கள், நாங்கள் 2 இடங்களில காலை வைத்து நடக்கக்கூடாது. இருபுறமாக பாருங்கள், மதங்களிலேயும் நாங்கள் ஒரு நன்மையை பெறலாம், மெய்த்தவனிடத்திலே நம்மை பெறலாம் என்று வாழக்கூடாது. ஒன்றான மெய்த்தவனிடத்திலே இருந்துதான் நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் பரத்தில் இருந்த அந்த ஜோதிகளின் பிதாவிடத்தில இருந்துதான் எங்களுக்கு வருகிறது. பாருங்கள், பரலோகத்தில் இருந்துதான் இன்றைக்கு இந்த உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அவர் பரலோகத்து பலகணிகளை திறந்து மழையை கொடுக்கிறார், சூரியனை கொடுக்கிறார், சந்திரனை கொடுக்கிறார். இப்படியாக இன்றைக்கு உயிர் வாழ்வதற்கான அத்தனை தேவைகளும் பரலோகத்திலே தான் சந்திக்கப்படுகிறது. பாருங்கள், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.
எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் 1 சாமுவேல் 7:3 சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்ட்ரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீக்கலாக்கி விடுவார் என்றான். பாருங்கள், இன்றைக்கு மதங்களோடு இருந்து நீங்கள் இந்த விக்கிர ஆராதனைகளை செய்து அந்த ஒன்றான மெய்தேவனை தேட முடியாது. பாருங்கள், அவர் செவி கொடுக்க மாட்டார். அவர் ஒரு அருவருப்பாக எரிச்சல் உள்ள தேவனாக, அந்த மெய்தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியான அந்நிய தேவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அந்த காலத்தில் இப்படியான ஆராதனைகளை செய்தார்கள். இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள்ல இருக்கிற மக்கள் செய்வது போல இஸ்ரவேல் ஜனங்களும், பாருங்கள், நாங்கள் திரும்பவும் வாசிக்கிறேன். சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்ரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீக்கலாக்கி விடுவார். பாருங்கள், யுத்தம் வரும் பொழுது எங்களுடைய தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாருங்கள், யுத்தம் வந்தால் அப்படி அழிந்து போவார்கள். பாருங்கள், மதங்களிலே அவர்களை பாதுகாக்கிறதற்கு அந்த மெய்யான தேவன், பாருங்கள், விட்டு விடுவார். நீங்கள் அந்த ஒன்றான மெய்தேவனை தேடும் பொழுது அந்த தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 7:4 இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்ரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பாருங்கள், எங்களுடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். இப்படியாக இந்த வணக்கங்களை விட்டுவிட்டு மத வழிபாடுகளை விட்டுவிட்டு அந்த மெய்த்தான தேவனிடத்துல வரும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 100:2 மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனிடத்துல வருகிறது என்பது, அவருடைய சபைக்கு போவது என்பது மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். பாருங்கள், துக்கத்தோடு கவலையோடு போகிறது அல்ல, ஒன்றான மெய்தேவனுடைய சந்நிதிக்கு போவது. இப்படியாக சந்தோஷத்தோடு அவருக்கு துதி கன மகிமையை செலுத்தி கொண்டு அவரிடத்துல அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், எப்படி பிசாசு விழுந்தான் என்று நாங்கள் ஏசாயா 14:13 பார்க்கிறோம். பாருங்கள், பிசாசு, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில சொன்னாயே, ஆனாலும் அது அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாருங்கள், இப்படியாக லூசிபரனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் 1/3 பங்கு தூதர்களும் விழுந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா 25:6 அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். பாருங்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது நான் உங்களுக்கு அந்த மெய்யான தேவன் தீமை செய்வார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி வரும் பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இப்படியான மெய்யான தேவனை விட்டு இப்படியான
வணக்கங்களை செய்தார்கள். வணக்கத்தை செய்யும் பொழுது அவர் முகத்தை திருப்பி விடுவார். நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க மாட்டார். நீங்கள் அப்படியான தெய்வங்களை அகற்றி விட்டு வரும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்தவ நாடுகள் இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவர்களுடைய மூதாதையர்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய வழியில நடந்தது. இன்றைக்கு உலகம் பலவிதமான விதமாக மாறிக்கொண்டு விட்டது. பிசாசுகளின் கிரிகைகள் அதிகரித்து காணப்படுகிறது. எங்களுடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அந்த மெய்யான தேவனுக்கு நாங்கள் கோபமூட்டாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எரேமியா 25ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்களினாலே எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள். அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய வேதாகமத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினால் பாருங்கள், கேளாமற் போனால் பல தீமைகள் வரும், யுத்தங்கள் வரும், கவலைகள் வரும், கண்ணீர் வரும். ஆனால் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல நீங்கள் மனம் திரும்பி வரும் பொழுது அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும், அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த மெய்யான தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறானே. பாருங்கள், பல இன்றைக்கு மதங்களில வீணான ஆராதனைகளை செய்கிறார்கள். இந்த வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை இல்லை என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. நான் இல்லவோ மழையை பெய்விக்கப்படுகிற தேவன் என்று சொல்லுகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராரு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, நாங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை தந்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்களுடைய ஆவிக்குரிய அப்பாவாக இருக்கிறார். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் நன்மையான ஈவுகளை தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுடைய பரமபிதா எங்களுக்கு நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால உச்சத்திலே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்பபடியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் அபிஷேகத்துல
அனாயிண்டிங் அதிகமாக கொடுப்பீராக. உம்முடைய ஊழியத்தை இந்த கடைசி காலத்தில் செய்து முடிக்க உம்முடைய அபிஷேகத்தை அதிகரித்து கொடுப்பீராக. ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களையும் அந்த வீணான தேவர்களின் வணக்கங்களிலே இருந்து உம்முடைய ராஜாவின் ராஜ்யத்துக்கு இழுத்துக் கொள்வீராக. இரக்கமுள்ள தேவனே, மனதுருக்கமுள்ள தேவனே, ஒவ்வொரு மதங்களில வாழுகிற மக்கள், கடவுளை இல்லை என்று வாழுகிற மக்கள், பாவத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே. அந்த இரத்தத்தினால ஒருவருடைய பாவங்களை கழுவி அவர்களை இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், 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 ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமேன். ஒன்றான மெய்யான தேவனை நாங்கள் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காண்டி நன்றி. என்னன்னா, அவர் எங்களை அழைத்தவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ள நாங்கள் இனிமையாக கேட்கும் பொழுது அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில போட்டு அதை அனுபவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை கொடுப்பார். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான